மலையாள ஆக்ட்ரஸோட கிட்னாப் பிரச்சனை சம்பந்தமா மலையாளத்தோட ஃபேமஸான ஆக்டர் திலீப் கைது செய்யப்பட்டாரு. இது மலையாள இண்டஸ்ட்ரியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அண்ட் இப்போ அந்த விவகாரம் தொடர்பா பாதிக்கப்பட்ட ஆக்ட்ரஸே இப்போ முதல் முறையா அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, டிவி சேனல்ஸ்க்குலாம் இன்டர்வியூ கொடுக்கற மனநிலையில நான் இல்ல, அதனாலதான் இந்த மாதிரி ஒரு அறிக்கையை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்ன அவங்க 17ஆம் தேதி பிப்ரவரி எனக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு. இது சம்பந்தமா போலீஸ்ல நான் புகார் கொடுத்தேன். அவங்களும் இது சம்பந்தமா விசாரணை எல்லாம் பண்ணாங்க. ஆனா இந்த விசாரணையில நடிகர் திலீப் கைதாகி இருக்கிறது எனக்கு கூட ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்துது. இந்த விஷயம் மீடியா மூலமா ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தான் தெரிஞ்சது. ஆனா இந்த வழக்குக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த வழக்குல அவர் கோர்த்து விடப்பட்டதா சொன்னாலும் சரி, இல்ல அவரே உண்மையான குற்றவாளியா இருந்தாலும் சரி, உண்மை எதுவோ அது கூடிய சீக்கிரம் வெளியில வரும். சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சரிசமோ. அந்த நடிகரோட எனக்கு ரியல் எஸ்டேட் டீலிங் இருந்ததா சொல்றாங்க. ஆனா அதுல உண்மையே கிடையாது. எனக்கும் அவருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு டீலிங்கும் கிடையாது. இது சம்பந்தமா எந்த ஒரு டாக்குமெண்ட்டை காட்ட சொன்னாலும் நான் அதை சமர்ப்பிக்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம Facebook, ட்விட்டர் ரெண்டுலயுமே நான் கிடையாது. என் பேர்ல வெளியில வந்துட்டு இருக்க வீடியோல இருக்கிறதும் நான் கிடையாது. அது உண்மையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்துல கைதாகி இருக்கிற திலீப் ஏற்கனவே ஷாக்ல இருக்காரு. இன்னமும் ஷாக் ஆகிற மாதிரி நடிகர் கலாபவன் மணி டெத் கேஸ்லயும் இவருக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு இப்போ ரொம்ப பரபரப்பு மிகுந்த ஒரு விஷயம் வெளியாகி இருக்கு. நடிகர் கலாபவன் மணி இறந்தது ரொம்ப மர்மமாவே இருக்கு அப்படின்னு மலையாள இண்டஸ்ட்ரியில எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது சம்பந்தமா அவரோட சகோதரர் ராமகிருஷ்ணன் போலீஸ்ல கூட கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுத்தாரு. இருந்தாலும் இந்த வழக்குல இதுவரைக்கும் தெளிவான விஷயம் எதுவுமே கிடைக்கல. ஆனா இந்த நிலைமையில கலாபவன் மணியோட அண்ணன் ராமகிருஷ்ணன் மலையாள சேனல் ஒண்ணுக்கு பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்காரு. இதுல மணியோட மரணத்துல திலீப்புக்கு தொடர்பு இருக்கும்னு சந்தேகப்படுறதாக சொல்லியிருக்காரு. மணிக்கும் திலீப்புக்கும் இடையில நில விவகாரம் தொடர்பான டீலிங் இருந்திருக்காம். ஆனா திலீப் கூட இருந்த நில டீலிங் தொடர்பான விசாரணைக்கு திலீப் ஒரு நாள் கூட ஒத்துழைப்பு கொடுக்கவே இல்ல. ஒரு நல்ல நண்பரா இருந்த அவர் மணி இறந்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை தான் எங்க வீட்டுக்கே வந்தாரு. மணியோட மரணத்துக்கும் திலீப்புக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி தொடர்பு இருந்துச்சுன்னா அதுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் மட்டும் இல்லாம டைரக்டர் பிஜுவும் திலீப்புக்கும் கலாபவன் மணியோட டெத்துக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறது பெரிய ஷாக்கையே ஏற்படுத்தியிருக்கு. இப்படி 4 பக்கமும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்க திலீப்போட மகள் என்ன ஆனாங்க அப்படிங்கிறது தான் இப்ப எல்லாருடைய கொஸ்டினாவும் இருந்துட்டு இருக்கு. நடிகர் திலீப்புக்கும் மஞ்சு வாரியருக்கும் பிறந்த மகள் தான் மீனாட்சி. திலீப்புக்கும் மஞ்சு வாரியருக்கும் டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் மீனாட்சி திலீப் கிட்டயே இருந்தாங்க. காரணம் என்னன்னா, திலீப்ப மீனாட்சிக்கு ரொம்ப பிடிக்குமா. அப்பா கிட்டயே மகள் இருக்கட்டும் அப்படின்னு மஞ்சு வாரியர் பெருந்தன்மையா விட்டு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம எங்களோட மகளை திலீப் நல்லபடியா பாத்துப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. திலீப்போட கைதுக்கு பிறகு மீனாட்சி என்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு மஞ்சு வாரியர் கோர்ட்ல மனு ஒண்ணு கொடுத்திருக்காங்களாம். ஆல்ரெடி திலீப்போட 2வது மனைவியான காவ்யா மாதவனுக்கும் மீனாட்சிக்கும் அடிக்கடி ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு மலையாள இண்டஸ்ட்ரியில பேச்சு எழுந்துச்சு. அப்பவே மீனாட்சி மஞ்சு வாரியர் கிட்ட போயிடலாமா அப்படின்னு யோசிச்சாங்களாம். இப்போ அப்பாவோட கைது, தனிமை, இது எல்லாமே மீனாட்சிய ரொம்ப தனிமைப்படுத்தவே அம்மா கிட்டயே போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்களாம். அண்ட் இப்போதைக்கு காவ்யா மாதவன் கூட இல்லாத மீனாட்சி தனிமையில இருக்கிறதா தான் செய்திகள் வெளியாகி இருக்கு. காவ்யா மாதவன் ஒருவேளை அப்போ தலைமறைவாயிட்டாங்களா அப்படின்னு நான் கேட்கல. மலையாள இண்டஸ்ட்ரியில இருக்கிற மீம்ஸ் கிரியேட்டர்ஸ், நெட்டிசன்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. இந்த கிட்னாப்பிங் வழக்கு சம்பந்தமா நடிகை காவ்யா மாதவனையும் அவங்க அம்மாவையும் போலீசார் விசாரணை பண்ணாங்க. அவங்களோட கடையில எல்லாம் கூட ரெய்ட் எல்லாம் பண்ணாங்க. இது சம்பந்தமா காவ்யா மாதவன் கொஞ்ச நாளா தலைமறைவா இருந்தாங்க. Facebook, ட்விட்டர் மாதிரியான சோசியல் மீடியாவில கூட ஆக்டிவா இல்ல. இதனால மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாரும் மீம்ஸ் கிரியேட் பண்றது, கிண்டல் பண்றதுன்னு பயங்கரமான ட்ரால்ஸ் எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல பொறுக்க முடியாத காவ்யா மாதவன் திரும்பவும் Facebook வந்துட்டு எவ்வளவு கிண்டல் பண்றீங்களோ நானும் பாக்குறேன் அப்படின்னு அவங்களோட கம்பேக்க கொடுத்திருக்காங்களாம்.